வணக்கத்திற்குரிய அன்பு ட்ரூகால் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், என்னடா குழி எடுத்து வச்சுக்கிறாங்களே எடுத்த உடனே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? கொய்யா மரம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து ஒரு 3 to 4 அடி தூரத்தில் ஒரு குழி எடுக்கிறோம். எதுக்கு? அதுக்கு உரமாக்க போகிறோம். அதே சமயத்தில் அதற்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு சில பொருள் நம்ம போட போகிறோம். அது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, எதாக இருந்தாலும் நம்ம எந்த வேலை செய்கிறனாலும் ஒரு தூண்டுகோல் வேணும். அந்த மாதிரி இந்த தூண்டுகோல் வேலையை பார்த்தது நம்ம மரம் பிரியர் கணேஷ் அவர்கள் தான் நமக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்தாங்க. எதாச்சியாக நம்ம வந்துட்டு இந்த மரம் செடி கொடி எல்லாம் வளர்க்குறது அவங்க ரொம்ப ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவரோட ஒரு கலந்துரையாடுமேன்னு பேச போகும்போது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அனுபவங்கள் இருந்தாலும் கூட ஒருத்தர் தூண்டுறதுனால தான் இந்த வேலை நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கொள்வோம். ஸோ இப்போ இந்த வேலையை செய்ய போவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், உரி மட்டையில் அடியில் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த இயற்கை இலையெல்லாம் போட்டால் நல்ல ஒரு சத்து கிடைக்கும். இந்த மாதிரி இலை தலையெல்லாம் போட்டு நம்ம மக்க வைக்கிறது மூலமாக கிடைக்கும். ஸோ இயற்கையாகவே அது பாட்டுக்கு உரம் இயற்கை பொருள் இருந்தே கிடச்சிட்டு போகுது. அதை நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், நல்லா ஈரம் தக்க வச்சுக்கிறனால மரம் நல்லா செழிப்பாக வறட்சி காலத்தில் நம்ம டெய்லி தண்ணி விட்டால் கூட வாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சுண்டி போய் இந்த காய் பிஞ்சு வச்சுருக்கும் அந்த ஈரமான காலம் இருக்கிற போது. ஆனால் பார்த்திங்கன்னா வெம்பி பழுத்து போய் அதனுடைய சுவையே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி குழியை எடுத்து அதுக்குள்ளே உரிமட்டை இந்த மாதிரி இலதலை இப்படியெல்லாம் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணி மூடி வச்சுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டோம்னு வைங்க. கொஞ்சம் தண்ணி விட அது அப்படியே குழி இறங்கிட்டு போகும். அந்த இடத்துல நம்ம திரும்ப அந்த சத்திய மேல் பங்கில் போட்டு நம்ம இன்னும் மூடி மண்ணை போட்டு மூடியும் கூட மட்டைப்படுத்திக்கிட்டே வரலாம். இல்லை அப்படின்னா அந்த குழி அதோடு விட்டுட்டு வேறு பக்கத்தில் இன்னொரு குழி எடுத்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப அருகில் வெட்டிடக்கூடாது. அந்த வேரில் ரொம்ப அடி விட்டு போச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புக்கு போயிடும் அந்த மரம். அதனால் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் அதை ஒரு 4 அடி கேப் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வர வேறு அடிபட்டால் கூட தவறு கிடையாது. அது சல்லி வேற மாதிரி அங்கே இருக்கிற சத்துக்கள் அதை எடுத்து ரொம்ப நல்லா வளரப்போகுது. இப்போ தொழிமட்டை உள்ளே போட்டோம். இப்போ எருக்காலையை உள்ளே அள்ளி போடுறோம். குழி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 அடி நீளம் ஒரு 1.5 அடி அகலந்தான் வச்சுக்கிறேன். அது குழி ரொம்ப கட்டையாக இருக்கும். அப்படிங்கிறனால எடுத்து போட்டு உள்ளதெல்லாம் நீங்கிறக்காக போட்டுட்ருக்கிறேன். இல்லைன்னா அள்ளி அப்படியே வீசலாம். இன்னும் கொஞ்சம் குழி ஆடப்பாடை எடுத்துருந்தோம்னா மரத்துக்கு அடியிலேயே நான் பக்கமாக எடுத்துக்கிறனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சரி, இன்றைக்கி இதுவே போதுமே அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் முதன்னு ஒரு ஆரம்பிக்கிறோம். ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டால் சளிப்பாயிருச்சுன்னு வைங்க, அப்புறம் இந்த வேலை எதுக்கடாங்கிற மாதிரி ரொம்ப விட்டுருவோம். அதனால் ஒரு ஆர்வ தூண்டுதலாக இருக்கட்டுமேங்கிறக்காக ஒரு சின்ன குழி தான் 3 அடி நீளம் எடுத்துக்கிட்டேன். ஆழம் ஒரு 2.25 அடி சூறாக வரும், அவ்வளோ எடுத்துக்கிட்டேன். 1.5 அடி அகலம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதையே இன்னும் 3 அடி அகலம் எடுத்துருந்தேன் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீளம் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த குழி நிரப்பருக்கு இந்த சருகெல்லாம் எடுக்க போகிற இடத்துல நம்ம பப்பி கட்டியிருந்தது. அங்கே போகும்போது பாருங்கள், அதுக்கு ஒரு குசி பக்கத்தில் போனது. இப்போ பாருங்கள், இந்த டூல் செம்மையாக ஒரு இம்போர்ட்டட் டூல் அப்படியே வச்சுக்கலாம். இன்னும் இயற்கையை விட செயற்கையில் ஒன்றும் பெருசாக நம்ம கண்டுபிடிச்சோமானா தெரியல. அது பாருங்கள், விரிவாக அது கூட்டுறதுக்கும் அந்த ஹேண்டில் பாருங்கள் அவ்வளோ நீளம் இருக்குது. நம்ம ஒரு வேறு எதை வச்சு நம்ம கூட்டணும்னாலும் இந்த மாதிரி அந்த சருகெல்லாம் மண்ணை விட்டுட்டு நமக்கு அந்த சருகு மட்டும் தனியாக கூட்ட முடியாது. ஆகையினால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், மரம் வாகை மரம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் வேப்ப மரம். இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்த மரத்தையெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இந்த பெரிய ஒரு மரம் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய மரம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிலிருந்து விழுந்த விதையிலிருந்து இந்த மரங்கள்லாம் முளைச்சிருந்தது. அதிலிருந்து விழுந்த சருகுலையே தான் இப்போ உரமாக்கணும்ல. வாங்க, அதையெல்லாம் இப்போ அந்த கூட்டி எடுத்து கொண்டு இதில் போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கூடை பக்கமாக அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்து இந்த குழிக்க மட்டும் போட்டோம். அது இல்லாமல் அடுத்த குழிக்கும் போட்டோம். இப்போ வாங்க, இந்த சருகு இருக்கிற ஏரியாவுக்கு வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்குது. ஒரு விரியம்பாம்பு, ஏன் விரியம்பாம்பு என்ன மலம்பாம்பு கிடந்தால் கூட தெரியாதாட்டுக்குது. ஏன் இத்தனை நாளாக தெரியல அப்படிங்கிறீங்களா? ஒரு டைம் கூட்டி குப்பையில் போட்டேன், ஆனால் பக்கமாக அந்த சைடு வரல. அந்த பப்பிக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த சைடு அப்படியே போயிடுறோம். அது பின்பக்கம் நம்ம பார்க்காம விட்டு எவ்வளோ சருகு கிடக்குது. இதெல்லாம் உரமாக்கணுங்க. மேலேயே கிடந்தாலும் காற்றடிச்சிட்டு போயிடும். அது இல்லாமல் அது அப்படியே பொடிஞ்சு வீணாக போயிடும். அந்த என்ன இருந்தாலும் மண்ணுக்குள்ளே போட்டு மக்கி உரமாகிற மாதிரி இருக்காது. ஆகையினால தான் இப்போ குழிக்குள்ளே நம்ம போட்டு இதை மக்க வச்சு நம்ம தேவையான இடத்துக்கு இதை கொண்டுட்டு போய் அதை சேர்க்கணுமில்ல. இங்கே கிடந்துகிட்டே இருந்ததுன்னா அது பெரிய ஒன்றும் யூஸ் இருக்காது. அதனால தான் நம்ம இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற தலையெல்லாம் கூட்டி கொய்யா, எலுமிச்சை இந்த மாதிரி மரத்துக்கு நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இருக்கிற மரத்துங்களுக்கு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல போட்டு வச்சு மக்கட்டுன்னு அந்த இடத்துல காய்கறி செடி வச்சிங்கன்னா கூட அவ்வளோ அழகாக வரும். இது பாருங்கள், இந்த கூட்டுறக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன். டூல் இது இருக்கே, ஏற்று வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, நம்ம அத்தை வீட்டில் இருக்குது, மாமா வீட்டில் இருக்குது. நம்ம வீட்டில் இல்லையா, வாங்கிடுவோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது திருகாணி, மாட்டு கண்ணுக்குட்டி கட்டியிருந்த திருகாணி தான். பாருங்கள், நம்ம மாடு வளர்த்தனுக்கான ஒரு சான்றாக அங்கே கிடக்குது. ஒரு 7-8 உருப்படி மாடு வச்சுருந்தெல்லாம் பார்த்துட்டு அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறனால அதெல்லாம் கொடுத்துட்டான். இப்போ ஒரு மாடு மட்டும்தான் இருக்குது. அதுவும் அப்பா பராமரிப்பில் இருந்துகிட்டு
இந்த மாதிரி அந்த சுற்றி வரும்போது கழுத்தை இருக்காமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த திருவணி போடுறது. தலைக்கயிறுன்னு சொல்லிட்டு கட்டியிருப்போம். தும்பை போட்டு மேலே கழுத்தில் கட்டுவோம், மூக்கணாங்கயத்தோடு சேர்த்து. கள்ளத்தும்புன்னு சொல்லி ஒன்று ஜாயின் பண்ணுவோம். அதுக்கும் இடையில நம்ம இந்த திருகாணி போடணும். இப்போ இந்த குப்பையை வலிச்சாச்சு கொண்டுட்டு போய் மரத்துக்கு போட்டுருவோம். சரிங்களா? இதை கொஞ்சம் குத்தி விட்டு கொட்டோம்னா அந்த சந்திலெலாம் போய் இறங்கிக்க கொஞ்சம் மட்டமாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நிரம்பி சீக்கிரம் மேலே வந்துடும்ல. இப்போ பாருங்கள், ஒரு 4 கூடைக்கு மேலே பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு கூடை போட்டேன், இன்னும் பாருங்களேன். போட்டுருவேன். அதுக்குள்ளே அந்த இசையை கொஞ்சம் போட்டு விட்ற கேட்டுக்கிட்டு அப்படியே அதை பாருங்கள். சரிங்களா? சரி, பார்ப்போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை மரம் அது பாருங்கள், தலையெல்லாம் கொட்டி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மரம் வந்து ஒவ்வொரு வாதாக காஞ்சிகிட்டு இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறத வேறு ஒன்றும் இல்லை. அது சில மரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த யூக்லிப்டஸ் மரம், சரிங்களா, இதனாலையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சவுண்டால் மரம், இதில் சில பூச்சிகள் வருது. இது எல்லாம் தாக்கி இது இலையெல்லாம் கொட்டி போச்சு. மரமும் காய ஆரம்பிக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் காரணம். இப்போ நம்ம அதுக்கு சத்து பற்றாக்குறை, இந்த தண்ணிக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வழி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழியை எடுத்தோம். இப்போ அதுதான் மண் இங்கேயே கிடக்குது. அந்த குழியில் இதான் இங்கே படர்ந்து கிடந்த கொடிகள் தான். இந்த கொடிகள்லாம் இணங்கி உள்ளே போட்டாச்சு. இதே மரத்தில் உளுந்து கிடந்த தலையெல்லாம் கூட்டி உள்ளே தள்ளியாச்சு. இப்போ மண்ணை கொஞ்சம் லேசாக மேலே போட்டலாம், அவ்வளோதான். அந்த தண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அப்படியே உள்ளே இறங்கிக்கும், நல்ல ஈரம் கொடுக்கும். மரம் மீண்டும் பழையபடி கருகருப்பாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காட்சியை நம்ம காட்டுவோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இப்போ கொண்டாந்து போட்டேன். நிலத்தை விடவே மேலே வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா மேவி வந்துருச்சு. குழியை நப்பிட்டோம். இப்போ இது வந்து மண் அங்கேயே குழி போட்ட மண் கிடக்குது. இது நிரப்பிட்டோமா, இலையெல்லாம் போட்டு மரத்துலேருந்து எவ்வளோ தூரம் எடுத்துக்கிற பாருங்கள். அந்த மரத்தினுடைய வேர் ரொம்ப கிட்ட வெட்டி அடிபட்டுறக்கூடாது. இப்போ நம்ம மண்ணை போட்டு இதை ஃபுல்லாக ஓரளவுக்கு மூடி விட்டு, தண்ணி வந்துன்னா குழியில் கொஞ்சம் இறங்குன மாதிரி ஒரு இடத்துல மட்டும் சின்ன சந்து இருந்துன்னா கூட போதும். அதுக்கப்புறம் அது கீழே நல்லா அந்த பொது தானே கிடக்குது. ஸோ அதை அப்படியே இழுக்கும்போது இறங்கிக்கும். சரியா? இந்த சிறு சிறு குச்சியில் கூட விட்டு வைக்கலாம், அதையும் போட்டிருக்கிறேன். குச்சி அந்த மரத்தடியில் தான் அந்த மரத்தடியில் கிடந்ததில்ல குச்சி அங்கே கூட்டணும்ல, அதில் அந்த கொய்யா மரத்துக்கு அந்த கொய்யா மரம் அங்கே இருக்குது. அந்த கொய்யா மரத்துக்கு போட்டது போக மீதி இருந்த இலையெல்லாம் அதை அந்த இடத்துல கூட்டினோம். அதை எடுத்துகிட்டு வந்து இப்போது அதில் இருந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் போட்டேன் இந்த இடத்துல. சரியா? குச்சியை அந்த தலையும் கொஞ்சம் கொட்டிக்கிறேன். ஒரு 3 கூட தலை கொட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே போடலாம் போல். இன்னொரு கூட மேலே போட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணை கொஞ்சம் போட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மரம் இருந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ துப்புரவா கூட்டிட்டோம். சரிங்களா? இந்த டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கூட்டிகிட்டு நம்ம இதை அள்ளிட்டு இருக்கிறோம். இதை அள்ளும்போது பாருங்கள், இதா மறுபடியும் ஒரு திருகாணி துரு ஏறி கிடக்குது பாருங்க. தேஞ்சு போய் கழட்டி போட்டது துரு ஏறி போச்சு. மண்ணில் கிடந்தால் அதுவும் ஒரு சத்து கொடுத்துரும், தப்பு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அதையும் சேர அதிலேயே போட்டுறேன். போட்டே உள்ளே போடலாம், இரும்பு சத்து கிடைக்கட்டும். இந்த தலையோடு சேர்த்து
அதுவும் கொடுக்கட்டுன்னு சொல்லிவிட்டு அதையும் சேர போட்டு விட்றேன். இப்போதைக்கு இது போதும். லேசாக ஒரு 3 மம்டி மண்ணை போட்டு நான் வந்துட்டு இதை மூடிட்டேன். இனி அந்த தண்ணி வர்றதை லைட்டாக உள்ளே இறங்குற மாதிரி கொஞ்சம் ஒரு கேப் இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி இறங்கி ஃபுல்லாக குழி அதில் இருக்கக்கூடிய அந்த கரையான், அந்த பூச்சி புழு எல்லாம் அது ஃபுல்லாக அது உரமாக்கிடும். அதுக்கப்புறம் மரம் வேர் வந்து எடுத்துக்கும். வேர் ஆல்ரெடி அதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வேர் எடுத்து செழிப்பாக கருன்னு வரும். நம்புவோம். சரிங்களா? கொழுந்து வருது பாருங்கள். இப்போவே வெட்டினதையும் கொழுந்து வருதானா? கிடையாது, ஏற்கனவே இருக்கிற கொழுந்து தான். ஃபுல்லாக மரம் காயில். ஸோ உயிர் வந்துடும் அப்படின்னு நம்புவோம்.